ஸோ அது மூலமாக என்ன திட்டவட்டமாக நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நிறைய காம்ப்ரமைஸ் வந்து நடந்திருக்கு இவங்களுக்குள்ள. இவங்க வந்து கோச்சிட்டு அண்ணாதுரை வீட்டுக்கு வந்து திரும்ப வந்து வரதும், திரும்ப இவங்க ஈஸ்வரமூர்த்தி தரப்புல இருந்து, "இல்ல எந்த பிரச்சனையுமே வந்து வராது. நாங்க வந்து பார்த்துக்குறோம்" அப்படின்ட்டு அழைச்சிட்டு வந்து போறதும், இது கன்டினியூஸா வந்து நடந்திருக்கு. இந்த கௌரவம் எதுவுமே வந்து பார்க்காம, அண்ணாதுரை தரப்புல இருந்து, ஈஸ்வரமூர்த்தி தரப்புல வந்து இருந்துமே உட்காந்து இத வந்து பேசியிருந்திருக்கணும். ஒரு 200 சவரன் எக்ஸ்ட்ரா நகைக்காண்டி, அதுக்கப்புறமா ஒரு சில ரொக்க பணத்துக்காண்டி தான், இந்த ஒரு கொடுமையான ஒரு வரதட்சணை விஷயத்துல நீ கொண்டு வந்தே வந்து தீரணும் அப்படின்ட்டு, நெறைய இழி சொற்களால வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க ரித்தன்யாவ அப்படின்ட்டு வந்து கூறப்படுது. இதனால தான் ரித்தன்யா மேஜரா வந்து மனம் உடைஞ்சு வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ ஆதாரம் வந்து நமக்கு வெளிய வந்து வந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாம இது கோர்ட் தரப்புலயும் வந்து சப்மிட் பண்ணி, இவங்களோட தண்டனை இன்னுமே வந்து ஜாஸ்தியா வந்து இது வந்து உறுதி வந்து அளிச்சதுன்னா, அது ஒரு பெரிய விஷயமா தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்காண்டியும் நெறைய பேர் வந்து அவளோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது. ஸோ அண்ணாதுரை மேலேயுமே வந்து நெறைய பொதுமக்கள் வந்து குற்றம் வந்து சாட்டிட்டு தான் வந்திருக்காங்க. அண்ணாதுரை ஃபர்ஸ்ட்டே வந்து நீ எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ வந்து போயிடணுமா? வாழப்போற இடம் அப்படிதாம்மா வந்திருக்கோம். நம்ம தாம்மா சகிச்சுக்கணும் அப்படின்ட்டெல்லாம் ஒரு ப்ரெஷர வந்து அந்த பொண்ணு மேல வந்து குடுக்காம, உனக்கு பிடிக்கலன்னா நீ வந்திருக்கன்னு. நம்ம வேற ஒரு வாழ்க்கைய வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, அவங்க அப்பாவோ, அவங்க அம்மாவோ கான்ஃபிடென்ட்டா வந்து இருந்திருந்தாங்கன்னா, அந்த பொண்ணு இப்படி பயங்கரமா கார்னர் பண்ணப்பட்டு தற்கொலை செய்றதுக்கான ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த பொண்ணு வந்து போயிருக்காது.